வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினாதான் நிதி அப்படின்னு மத்திய அமைச்சர் சொன்னதற்கு பிறகு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி பெரிய போராட்டத்தை நேற்று முன்னெடுத்தது. அதில் துணை முதலமைச்சர் மீண்டும் ஒரு மொழி போராட்டத்துக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னும் எங்களை அடிபணிய வைக்க முடியாது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பட்டியலிட்டாங்க. இந்த ஒரு சூழலில் இது இருமொழி விசஸ் மும்மொழி அப்படின்னு மாறுகிறதா, இந்தியை திணிப்பதற்கான முயற்சியை தான் மத்திய அரசு எடுக்கிறதா அப்படின்ற இந்திக்கு எதிரான போராட்டங்களும் பல இடங்களில் கிளம்பியிருக்குது. குறிப்பாக கோலமிட்டு பெண்கள் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய போராட்டங்களையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைவர்கள்லாம் மும்மொழி வேண்டாம் இருமொழி தான் வேணும்னு சொல்கிறாங்க பல அரசியல் தலைவர்கள். ஆனால் அவங்க வீட்டு பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க, அவங்க ஸ்கூலில் என்ன சொல்லித்தராங்க அப்படின்ற பட்டியலையும் வெளியிடுறார். திமுக முக்கிய பிரமுகரில் தொடங்கி தாவேகா தலைவர் விஜய் வரை இந்த மாதிரிலாம் ஸ்கூல் நடத்துகிறாங்க, அதிலெல்லாம் மும்மொழி தான் இருக்குது அப்படின்ற பட்டியலை எல்லாம் அவர் கொடுக்குறார். இது புதிய கல்விக் கொள்கையை தொடங்கி இருமொழி விசஸ் மும்மொழின்னு மாறி இன்னைக்கு இந்திக்கு எதிர்ப்பான போராட்டமாக மாறிவிட்டதா. மீண்டும் ஒரு மொழி போரா விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து விஜய் ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு காமை செல்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து பாஜகவினுடைய விவசாய அணியினுடைய மாநில தலைவர் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்களும் இணைகிறார். மற்ற விருந்தினர்களும் சில நொடிகளில் இணைய இருக்கிறார்கள். நான் முதல்ல திரு ஜி.கே. நாகராஜ் ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு. திரு ஜி.கே. நாகராஜ், இன்னொரு மொழிப்போரை சந்திக்கவும் தமிழ்நாடு தயாராக இருக்கிறது. ஏன் சார் தமிழ்நாட்டை அந்த நிலைக்கு தள்ளுறீங்க? ஏன் அதுக்கு மத்திய அரசு வித்திடணும்? உதயநிதி ஸ்டாலின் கேட்டிருக்காரு. வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிந்தி என்பது மட்டுமல்ல ஒரு பிரச்சனை, புதிய கல்விக் கொள்கை என்பது மட்டுமல்ல பிரச்சனை. பல பிரச்சனைகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். குறிப்பாக பல மசோதாக்களை இவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கை மட்டுமல்லாமல் அணை பாதுகாப்பு மசோதாவை புறக்கணித்திருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் புறக்கணித்திருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே ரேஷன் புறக்கணித்திருக்கிறார்கள். சாகர்மாலா திட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். ஆர்டிகல் 370 புறக்கணித்திருக்கிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். முத்தலாக் சட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். நீட்டை ஒரே கையெழுத்தில் நீக்குவதாக சொல்லி அதையும் புறக்கணித்திருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அதை நீக்கப்படவில்லை. இடபிள்யூஎஸ் அதையும் புறக்கணித்து விட்டார்கள். கவர்னரே வேண்டாம் என்று அரசியலமைப்பு சட்டத்துக்கு மரியாதை கொடுக்காமல் கவர்னரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தீர்மானம் போட்டார்கள். புதிய கல்விக் கொள்கையை வேண்டாம்னு புறக்கணிச்சிட்டாங்க சார். அது மட்டும் இல்ல, பிஎம் ஸ்ரீ நிதி திட்டம் அது ஒரு பார்ட், அதையும் வேண்டாங்கிறாங்க. நவோதயா பள்ளிகள் நீங்க ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்தது ஏறக்குறைய 85% கிராமப்புற மக்களுக்கு இலவச கல்வி, 98% பாஸ் அப்படிங்கிற அந்த தரத்தில் இருக்கிற அந்த கல்வி நிலையம் ஏறக்குறைய 600 பள்ளிகள் இந்தியா முழுவதும் இயங்குகிறது. கேரளாவில் இயங்குகிறது, கர்நாடகாவில் இயங்குகிறது. மிகத்தரமான கல்வி தரக்கூடிய அந்த நவோதய பள்ளிகளை இங்கே புறக்கணித்திருக்கிறார்கள். ஸோ புறக்கணிப்பு என்பது எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, தமிழ்நாட்டு மாணவர்கள், அதுவும் குறிப்பா ஏறக்குறைய 56 லட்சம் பேர் தனியார் பள்ளிகளில் படிச்சுட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 52 லட்சம் பேர் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் தனியார் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் தாங்கள் விரும்பும் பாடத்தை படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது, அரசு பள்ளிகளில் படிக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு ஏன் மறுக்கப்படுகிறது? கேட்போம். ஏன் அவர்கள் அந்த மொழி அறிவு பெற வேண்டாமா? இல்ல கேட்போம். ஒரே நிமிஷம். மற்ற விருந்தினர்களும் இணைகிறார்கள். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு மதிவான நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு ஜி.கே. நாகராஜ்கிட்ட, ஏதோ நேற்று வரைக்கும் இருந்துட்டு திமுக அரசு பொறுப்பேற்ற உடனே இந்த புதிய கல்விக் கொள்கை வேணாம் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்றீங்க. இருமொழி கொள்கை அப்படின்னு தான் இப்ப ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசும் முந்தைய அரசும் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த மாற்றமே இல்லையே. இன்னைக்கு வந்துட்டு எடுத்துக்கங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனை போராட்டத்தை சார் தமிழ்நாடு சந்திச்சிருக்கு? இன்னைக்கு அவங்க இருமொழி கொள்கைங்கிற கான்செப்ட்ல சொல்லலாம். இவங்க கட்சி ஆரம்பிச்சப்போ திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வச்சாங்க. அன்றைய மத்திய அரசு
பிடிச்சி ஜெயிலில் போட்டுருமையா, நீங்கள்லாம் வந்து நாட்டுக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு சொன்ன உடனே உடனடியாக அந்த கொள்கையை கைவிட்டாங்க. கைவிட்டுட்டு அந்த கொள்கை அதுக்கப்புறம் பேசுறதையே விட்டுட்டாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்ன சொல்றாங்க, ஒரு தீக்குச்சியில் எப்படி பல விளக்குகளை ஏற்றுகிறோமோ அதை போல ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மிக சிக்கனமான ஒன்று என்று வெளிப்படையாக ஒரு நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ள, அவருடைய மகன் அந்த வழி வந்த அந்த குடும்பத்தினர் இன்னைக்கு அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். இன்றைய நடைமுறையில் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கல்விக் கொள்கையை இந்த அரசு ஏற்றுக்கொள்வதில் என்ன நடைமுறை சிக்கல் இருக்கிறது? இருமொழி கொள்கையால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனா நான் சொல்றேன், தமிழை வளர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் தமிழை தமிழ்நாட்டில் புறக்கணிக்கிறீர்கள் என்னோட பாயிண்ட். எப்படி? இப்ப 5ஆம் வகுப்பு வரை நீங்க இல்ல அது நம்ம பேசுவோம். இங்க விஷயம் இதுக்கும் நிதிக்கும் எங்க சம்பந்தம் வருதுன்னு கேக்குறாங்க சார். புதிய கல்விக் கொள்கையோட ஏன் இந்த நிதியை நிறுத்தி வச்சு முடிச்சு போறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல சார், நீங்க எல்லா விஷயத்திலயுமே ஒரு தனிநாடு, தமிழ்நாடு ஒரு தனி தீவு போல நீங்க இயங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்ப எண்டு தான் என்ன? இப்போ இது ஏற்றுக்கொள்ள மாநிலங்கள் எல்லாம் முட்டாள்களா? நிறுத்தி வைக்கிறது அல்ல சார், நீங்க ஒரு சரியான காரணம் கொடுக்கணும்ல. நீங்க வந்து உங்க கொள்கை அப்படின்னா ஒரு வரட்டு பிடிமான கொள்கை, அந்த ஏழை மக்கள் பாதிக்க கூடாது இல்லையா? அதை கேட்கிற உரிமை மத்திய அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? சரி கேட்போம். நீங்க வந்து நாங்க அருமையான ஒரு திட்டம் கொடுத்தோம், இந்த மக்களுக்காக வந்து விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வந்தோம். அது உடனே நீங்க குலக்கல்வி திட்டம் சொல்லி தடுத்துட்டீங்க. 8,25,000 பேர் தமிழகத்தில் அதுக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் பூ விற்கிற பெண்கள், அதுல சாதி மதம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உடனே அதை நிறுத்துறீங்க. நீங்க அணை பாதுகாப்பு மசோதா மிக அருமையான திட்டம். இன்னைக்கு முல்லை பெரியார் அணை நம்ம கையில் இல்ல, மத்திய அரசு கண்ட்ரோல் இருந்தா இன்னைக்கு நாம அதை வந்து சரியா எடுத்து சீரமைக்க முடியும். அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. காவிரி அணை நம்ம கையில் இல்ல. அது அதாவது நீங்க எதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொன்னீங்க அப்படின்னா அப்புறம் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி, வளர்ச்சி என்பது எப்படி இருக்கிறதுன்னு கேக்குறேன். நீங்க ஒரு சர்வே கொடுக்குறீங்க, இல்ல நாங்கெல்லாம் டாப்ல இருக்கோம். நான் முடிச்சிடறேன், ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டு முடிச்சிடறேன், பதில் சொல்லிட்டவங்க. எங்களுடைய வளர்ச்சி மிக சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஏசார் எடுத்த அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு 2ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை படிக்கக்கூடிய தகுதி இல்லை. இது அரசு பள்ளிகள் நிலைமை, நான் தனியாரை பத்தி சொல்ல. அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டுமா வேண்டாமா? இன்னைக்கு 13,000 வகுப்பறைகள் மரத்தடியில் இயங்குகிறது ஒன்று. இரண்டாவது, புதிய கல்விக் கொள்கையில ஒரே ஒரு பெரிய விஷயம், தேசிய கல்வி ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரை, குறிப்பாக 9ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பாடங்களை படிக்கலாம். நீங்க எந்த மொழியில நீங்க பாடங்களை படிக்கிறீங்க, உங்கள் சிந்தனை பலமாகும். சிந்தனை பலமானா உங்களுடைய திங்கிங் பவர் அதிகமாகும். சார் வர திரும்ப பேசுவோம். சரி, மதிவாணன், எல்லா மாநிலங்களும் முன்பு ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு பல மாநிலங்கள் ஏத்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் தனித்தீவா நாங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டோன்றாங்க. புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்காததால இன்னொரு மொழி படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, அப்புறம் எப்படி இந்த ஃபண்டை கொடுக்க முடியும்னு கேட்குறேன். நாகராஜ் என்ன சொன்னார், முத்தலாக் சட்டத்தை ஏற்றுக்கல, ஆர்டிகல் 370 ஏற்றுக்கல, வேளாண் சட்டத்தை ஏற்றுக்கல, டெல்லி மாநில உறுப்பினர் ஏற்றுக்கல, சிஏ சட்டத்தை. தயவு செய்து நீங்கள் தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் தமிழ்நாட்டில் உங்களை ஏற்றுக்கலன்றதை முதல்ல உணர்ந்துருங்க. உங்களையே ஏற்றுக்கல, அப்புறம் நீங்கள் கொண்டு வந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுப்போங்களா? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எங்களுக்கு புரியலை. நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரியணும். இனத்துக்காகவும் மொழிக்காகவும் மாநில சுயாட்சிக்காகவும் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு கட்சி திமுக. அதுக்காக ஆட்சி இழந்த கட்சி திமுக. அதை அவர் மறந்துடக்கூடாது. தனி தீவா அப்படின்னு சொன்னால் இது முதல்ல ஒரு நாடா? பல்வேறு இனங்களும் பல்வேறு சமஸ்தானங்களத்தையும் இணைச்சி ஒரு நாடை உருவாக்குனீங்க. உருவாக்கும்போது என்ன சொன்னீங்க? உங்கள் மொழி காப்பாற்றப்படும், உங்கள் கலாச்சாரம் காப்பாற்றப்படும், உங்கள் பண்பாடு காப்பாற்றப்படும் சொன்னீங்களா? சொல்லலையா? இந்திய ஒன்றிய அரசு சொல்லிச்சா? சொல்லலையா? அன்னைக்கு இந்த கட்சி எங்கே இருந்தது? அதனால தான் உங்களுக்கு அந்த வரலாறு தெரியல. அந்த வரலாறு தெரியாம நீங்க இல்ல நம்ம கொள்கை ரீதியா எல்லாம் ஏத்துங்க சார். முதல்ல அவரே சொன்னாரு தனி தமிழ்நாடெல்லாம் என்னைக்கோ கைவிட்டாச்சு. இன்னைக்கு நம்ம அதை பேசுறதுல வாதங்கள் இல்லை.
நம்ம வந்து உரிமையை வந்து மாநிலங்களுக்கான உரிமையை கேட்க முடியும். அதில் இதை எந்த அளவுக்கு வலியுறுத்துறோன்றதான். நாங்கள் மாநிலத்துக்கான உரிமையை தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அவரே சொன்னார்ல, டெல்லி அதுல தான் எல்லா மாநிலமும் ஏத்துக்குச்சு, நீங்க மட்டும் ஏத்துக்கலன்னா என்னன்னு கேக்குறேன். முதல்ல இடஒதுக்கீடுக்கான சட்டத்தை நிறைவேற்றின எதுக்காக சார் இந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை மாட்டினாங்க? அதுக்கு முதல் ஆள் யார் சார்? தமிழ்நாடு தானே சார். இன்னைக்கு 69% இடஒதுக்கீடு எந்த மாநில சார் இருக்கு? தமிழ்நாடு தானே சார் இருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாரு? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் நிதி கொடுப்பேன்னு சொன்னா, இதே பதில நான் திரும்பி சொல்றேன், நாங்க வரி கட்ட மாட்டோம் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே நீங்க சொல்றீங்கல்ல, ஏத்துக்கினா தான் நிதி கொடுப்பேன்னு சொல்லிட்டு, அப்ப நான் திருப்பி சொல்றேன், நான் நிதி கட்ட மாட்டேன், என்ன பண்ணுவீங்க? இல்ல, நேத்து மேடையில் சொன்னாங்க வரி கட்டுறதெல்லாம் புறக்கணிப்போன்னு. அது எப்படி நடைமுறை சாத்தியம்? நீங்க எப்படி நிறுத்துறீங்க சார்? அவங்க கொடுக்குறாங்க ஒரு சார். நிமிஷம், நீங்க அவங்க ஜிஎஸ்டி மூலமா வாங்குறாங்க. நான் சொல்றேன் சரி சார், நீங்க நேரடி வருவாய் மறைமுக வரி வருவாயை பத்திலாம் நான் அதுக்குள்ள வரவே இல்லை சார். நீங்க வரி வாங்கிக்கிறீங்கன்றதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கணுமா? அந்த அவசியம் திமுக எந்த காலத்திலையும் கிடையாது. திரும்ப நான் சொல்றேன், பதவின்றது மேல இருக்கிற துண்டு மாதிரி தான், தூக்கி போட்டு போயினே இருப்போம். நீங்க தமிழ்நாட்டில் விளையாடாதீங்க, மொழியில தயவு செஞ்சு விளையாடாதீங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியல. இன்னொரு 67 இன்னொரு 63 நீங்க உருவாக்காதீங்க. அண்ணா சொன்ன இருமொழி கொள்கையை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுல அவரும் இன்னொன்னு சொன்னாரு, முந்தைய காலங்கள்ல ஒரு காலகட்டத்தில் திமுகவே ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஆதரிச்சிச்சு, இன்னைக்கு எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி பார்த்தா அன்னைக்கு ஒரு வேளை எதிர்த்தனா இன்னைக்கு எதிர்க்கணுமான்னு கேட்கிறார். இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு விஷயத்தை யார் செய்யறாங்கிறது முக்கியமா இல்லையா? அன்னைக்கு மோடி மாதிரி ஆள் இந்த நாட்டை ஆண்டாங்களா? அமித்ஷா மாதிரி ஆள் இந்த நாட்டில் இருந்தாங்களா? சொல்லுங்க. அப்போ நீங்க யார் ஒரு சட்டத்தையோ ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கிறது தானே முக்கியம். நீங்க ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை தானே சார் நடைமுறைப்படுத்த பாக்குறீங்க. நீங்க வளர்த்துட்டேன்னு பேசுறீங்க. தமிழுக்கான நிதி எவ்வளவு சார்? எத்தனை கோடி சார்? சமஸ்கான நிதி எவ்வளவு சார்? என்ன தமிழுக்காக செஞ்சிட்டீங்க? தமிழுக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க? உத்தரப்பிரதேசம் கொடுக்குற நிதி பகிர்வு எங்களுக்கு கொடுக்குறீங்களா? இல்ல நீங்க உங்க மாநிலத்துக்கு நீங்க ஆளுகின்ற ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், அந்த மாநிலத்தில் ஒதுக்குற நிதி எங்களுக்கு ஒதுக்குறீங்களா? இந்த பட்ஜெட்ல எங்க சார் நிதி? பதில் என்ன சார்? அதுக்கு ஒரு தட்டை ஒரு எடுத்துட்டு வந்துட்டு நீங்க வந்து நீ ஒத்துக்க நான் பணம் தருவேன்னா இது என்ன கட்ட பஞ்சாயத்தை பண்றீங்க? இது ஒரு நாடு சார், இந்த நாடு இருக்கணும். இங்க பல்வேறு மொழி இருக்கு, திரும்ப சொல்ற பல்வேறு இனங்கள் இருக்கு, அதை காப்பாற்றணும். நீங்க 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மொழிக்கான அங்கீகாரத்தை கொடுத்துட்டீங்களா? உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழி கேட்டு கொடுத்துட்டீங்களா? கேட்போம் சார். இது மிரட்டலா தெரியல. குஜராத்னு ஒரு மாநிலம் எதுக்கு சார் உருவாச்சு? மொழியால உருவாகலையா? எதுக்காக உருவாச்சு? அது இந்த நாடோட பிரைம் மினிஸ்டரோட மொழி தானே அது. இன்னைக்கு எத்தனை மொழியை வந்து நீங்க இந்தியாவில் அழிச்சிருக்கீங்க? ராஜஸ்தான்ல இன்னைக்கு எந்த கட்டத்தில் இருக்கு ஹிந்தி? ராஜஸ்தான் மொழி இன்னைக்கு எந்த கட்டத்தில் இருக்கு? அவர் பேசுவாரா? மொழி அழிச்சா ஒரு இனமே அழிஞ்சு போகும் சார். ஒரே நிமிஷம் திரு ஜி.கே. நாகராஜ், இது ஒரு மிரட்டல் இல்லையா? வெளிப்படையான மிரட்டல் இல்லையான்னு கேட்கிறாங்க. நிதி தர மாட்டேன், இதை ஏத்துக்கன்றது மிரட்டல் இல்லையா? சார் நான் அவரே ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இவங்க ஆட்சியில் இருந்தப்போ, கூட்டணியில் இருந்தப்போ ஹிந்தி கம்பல்சரி, சிபிஎஸ்இல ஹிந்தி கட்டாயமா இருந்தது. சிபிஎஸ்இல எத்தனை சதவீதம் சார்? அவர் சொல்லுங்க. நான் சொல்றேன் 2019 மோடிஜி அவர்கள் ஒரு நிமிஷம் மோடிஜி அவர்கள் வந்து பேசுறீங்க. நான் பேசி முடிச்சறேன். நான் பேசி முடிச்ச நீங்க பேசுங்க. நான் பேசி முடிச்சறேன். 3.61% ஹிந்தி இருக்கு. இல்ல 3.61%. நான் பேசி முடிச்சறேன். நீங்க எத்தனை சதவீதம் இருக்கு? மோடிஜி அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நான் பேசி முடிச்சறேன். நீங்க சொல்ற தகவல் நான் சொல்ல வரத முழுசு உள்ள வாங்கிக்கங்க. எப்படி நான் பேசுறது? மிஸ்டர் கார்கே பேச விடல, எப்படி நான் பேசுறது? உள்ள வாங்கிக்கங்க. மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சிபிஎஸ்இ அந்த ஸ்கூல்லையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இல தமிழ் பயிற்றுவிக்கப்படுகிறது. இன்னொரு விஷயம் நான் திரும்ப சொல்றேன். தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு இங்க மலையாளம் இருக்குது, கன்னடம் இருக்குது, தெலுங்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. நீ இருமொழி கொள்கை வைக்கிறப்போ குழந்தைகள் ஆங்கிலம் விரும்பி பாடமா எடுத்து படிக்கிறாங்க, ஆங்கில வழியில பாடம் படிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய தாய்மொழியான மலையாளத்தையோ கன்னடத்தையோ தெலுங்கையோ படிக்கின்ற பொழுது தமிழ் விடுபட்டு விடுகிறது. என்ன உங்களுடைய கொள்கை? என்ன இருமொழி கொள்கை?
அப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு லிங்குஸ்டிக் சின்ன குறுக்கீடு அந்த குழந்தை ஆங்கிலம் படிக்குது. ஒரு நிமிஷம் நீங்க சொன்னதுல இருந்து நான் கேக்குறேன். அதுல இருந்து பதில் சொல்லுங்க. நான் பேசி முடிச்சறேன். நீங்க நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. வெளியில இருந்து பேசுறேன். முடிச்சிட்டு பாக்குறதுக்கு மக்களுக்கு புரியணுமா புரியக்கூடாதா? மக்களுக்கு புரியணும். அந்த கேள்வி நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இருமொழியா இருக்கப்போ தமிழ் கூட விட்டுட்டு போயிடலாம் அப்படின்றீங்க. ஓகே, எனக்கு நான் முழுசா என்ன பேச விடுங்க. இப்ப லிங்குஸ்டிக் மைனாரிட்டியில இருமொழியா இருக்கிறப்போ ஆங்கிலம் படிப்பாங்க, உருது படிப்பாங்க, ஆங்கிலம் படிப்பாங்க, மலையாளம் படிப்பாங்க, ஆங்கிலம் படிப்பாங்க, தெலுங்கு படிப்பாங்க. ஓகே, கேப்போம். தமிழ் எங்க போகுது? ஆக தமிழை நீங்கள் இங்கே ஓகே பதில் கொண்டிருக்கிறீர்கள். தமிழை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். நீங்கள் நரேந்திர மோடி அவர்கள் தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். தயவு செஞ்சு தமிழை மோடி வளர்த்தாருன்னு தயவு செஞ்சு எங்க போய் பேசுறாதீங்க. எல்லாம் சிரிச்சிருவாங்க. நான் சொல்றேன் நீங்க இந்த தமிழோட மொழியோட விளையாடுறதுல உட்கார்ந்து வேடிக்கைலாம் பார்க்க முடியாது. அது நீங்க எந்த கட்டத்துக்கு எடுத்து போய் நிறுத்த போறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. தமிழ்நாடு இங்க எத்தனாயிரம் பள்ளிக்கூடங்கள் இருக்கு? வெறும் 1835 சிபிஎஸ்இ பள்ளிக்கு தான் இங்க இருக்கு. அது வெறும் 3.1% தான். இன்னொன்று மலையாளத்தை பத்தி கவலைப்பட்ட, தெலுங்கு பத்தி கவலைப்பட்ட. நீங்க இந்த நாட்டுல என்னைக்கும் எந்த மொழியையோ இனத்தையோ பண்பாட்டையோ கலாச்சாரத்தையோ கவலைப்பட்ட ஆளே கிடையாது. ஆர்எஸ்எஸ் ஒன்று சொல்லுது, நாக்பூர் ஒன்று சொல்லுது, அதை செஞ்சுட்டு இருக்கீங்க. சரி, கேப்போம். ஒரு நிமிஷம். இதெல்லாம் விவண்டாவாதம் இதெல்லாம் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, அவர் கேட்டதுல உங்களுக்கு பதில் வாங்கிட்டேன். மற்ற விதத்துல பாருங்க. இதே மாநிலத்துல நான் உருது பள்ளிக்கூடங்கள் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் இல்ல அதான் கேக்குறேன். உருது எடுப்பாங்க, இங்கிலீஷ் எடுப்பாங்க, தமிழ் எங்க சார்? எனக்கு என்ன தேவை நான் முடிவு பண்றேன் சார். நீங்க என்ன சார் திடீர்னு ஆடு நனையுதுன்னு ஓனா கவலைப்பட்ட மாதிரி இருக்குது சார். இது கேட்கலாம். நான் வாய்ப்பு தரேன் சார் அதுக்கு. நாங்க ஒரு வாய்ப்பு தரேன் சார் அதுக்கு. ஓகே, நான் இன்னொரு வாய்ப்பு தரேன். நீங்க தடுக்குறீங்க. இல்ல சார், கேப்போம். அது வாய்ப்பு இல்ல. இங்க பிரச்சனையா அது வாய்ப்பா மதிவாணன் ஒரு வாய்ப்பா சதியான்றதா ஒரு நிமிஷம் 30 வினாடி என்னோட கேள்விதான். இந்த நாட்டை குஜராத் மாடல் கட்டமைக்கும்னு சொன்னீங்க சார். குஜராத்தோட கல்வி தரம் என்ன? தமிழ்நாடுடைய கல்வி தரம் என்ன? இல்ல பிஜேபி கல்வி தரம் இது ஒரு பொலிட்டிக்கல் டூலா எடுத்துட்டாங்களோ? இது வந்து புதிய கல்விக் கொள்கை அப்படின்றத தாண்டி இன்னைக்கு எப்படி அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் நம்ம பார்க்குறோம். கோலம் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்திய எதிர்ப்புன்றது தமிழில் பல வரலாற்றில் முக்கிய நிகழ்வுகளாக இருந்திருக்கு. இன்னைக்கு அதை திரும்ப எடுக்க வேண்டிய கட்டாயமா இல்லை பொலிட்டிக்கலி இதை எடுத்திருக்காங்களா? கொஞ்சம் நிதானமாக பேசலாம்னு நினைக்கிறேன். சில ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் மக்களுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழுக்காக பெரும் பங்காற்றிய எங்கள் ஐயா ஆதித்தனார் அவர்களுடைய நிறுவனம், பல அறிவார்ந்த விவாதங்களை கண்ட நிறுவனம் இது, இந்த மேடை. அந்த அறிவார்ந்த மேடையில் சில ஆக்கப்பூர்வமான கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். ஐயா நாகராஜ் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் எப்பொழுதும் மதிப்புண்டு. ஏன்னா நிதானமாக செய்திகளை வாங்கி கொண்டு பேசுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். கேள்விகளை அவர் குறித்து வைத்துக் கொள்ளட்டும். கேள்விகளுக்கு இந்த 1 மணி நேரத்திற்குள் மிகச்சரியான பதில் அவர் சொல்லிட்டார்னா நான் கன்வின்ஸ் ஆகிக்கிறேன் அவங்களுடைய கருத்தில். முதல் கேள்வி அவர் இதுக்கு மட்டும் குறுக்கிட்டு பதில் சொல்லிட்டோம், அப்புறம் என் நேரம் இது. புதிய கல்விக் கொள்கையில் இணையாவிட்டால் நிதி தரமாட்டோம், இதான் பிரச்சனை. இதைத்தான் நீங்களும் மரியாதைக்குரிய கார்கே அவர்களும் இந்த கேள்வி எழுப்புனீங்க. புதிய கல்விக் கொள்கையில் இணையாத, அதாவது தேசிய கல்விக் கொள்கையில் இணையாத தமிழ்நாட்டை மட்டும் ஏன் வஞ்சிக்கிறீங்க? குஜராத்துக்கு, பீகாருக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு நான் சொல்கிறேன், குஜராத்தும் பீகாரும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இணைந்து விட்டார்களா? இல்லையே. நாகராஜ் சொல்லுங்க, குஜராத் தேசிய கல்விக் கொள்கையில் இணைஞ்சிருச்சா? அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? பிஎம்ஸ்ரீ திட்டத்தை குஜராத் அக்செப்ட் பண்ணிக்கிச்சா? மும்மொழி கொள்கையை குஜராத்தும் பீகாரும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சான்னு மட்டும் சொல்லுங்க. அவரை அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் பேசுறேன். இல்ல இப்ப பாஜக ஆளுற மாநிலங்கள் என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல அது ஏத்துக்கலங்கிறேன். நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். நான் ஒரு நேரில் தான் குற்றம் சொல்றேன். என் வார்த்தைக்கு நான் பொறுப்பெடுத்துக்கணும்ல. குஜராத்தும் பீகாரும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் இந்த புதிய கல்விக் கொள்கையை பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அவங்களுக்கு நீங்க நிதி கொடுக்குறீங்க. நிப்பாட்டல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நிதியை நிறுத்திட்டு நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்ப நீங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்கள், நான் குற்றம் சாட்டுறேன். இப்போ ஒரே ஒரு கேள்விதான், குஜராத் பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கையில் இணைந்து விட்டார்களா இல்லையான்னு மட்டும் அவரை சொல்லுங்க. இணைஞ்சிட்டாங்களா திரு நாகராஜ்?
நிச்சயமா இணைந்திருப்பாங்க சார். என்ன பிரச்சனை? ஏன் இணைய மாட்டாங்க? எங்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் ஏன் இணைய மாட்டாங்க சார்? ரைட், நன்றி சார். இணைஞ்சிட்டாங்கிறது உங்க கருத்து. இப்ப நான் சொல்றேன், இவங்க எவ்வளவு தூரம் மக்களை எல்லோரும் ஏமாற்றுகிறார்கள். ஒரு 30 வினாடி சரியா? என் கருத்து இல்ல. இப்ப நாகராஜ் சொன்ன கருத்தை யார் மறுக்கிறா நீங்க கேளுங்க தயவு செய்து. மக்களுக்கு தெரியும்ல கார்கே, நீங்களே சொல்லுங்க. நீங்க அண்ணாமலை என்ன சொன்னார் சொல்லுங்க. 30 வினாடி வீடியோ தான. அவர் வீடியோவே நம்ம கேக்குறதுல என்ன பிரச்சனை? அவர் என்ன சொல்றாரு? குஜராத், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் மும்மொழி கொள்கையான ஒரு கேள்வியை செய்தியாளர் கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்றாரு? குஜராத்திலும் பீகாரிலும் மும்மொழி கொள்கையே கிடையாதுங்க, இருமொழி கொள்கை கூட கிடையாது, அவனுக்கு ஹிந்தி மட்டும்தான் அண்ணாமலை இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லுகிறார். நான் என்ன கேட்கிறேன்? தமிழ்நாட்டுக்காரனா எனக்கு இழிச்சவாயனான்னு கேட்கிறேன். நாங்களாம் என்ன ஏமாளியான்னு கேட்கிறேன். ஏங்க அவன் இருமொழி கொள்கை கூட கிடையாதுங்கிற, அவங்களுக்கு குஜராத்துக்கும் பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒரே மொழி கொள்கை, ஹிந்தி மட்டும் அவன் படிச்சுட்டு வரான். நீங்க நிதியை வாரி வாரி கொடுப்பீங்க, எங்க தலையில கொண்டு வந்து நீங்க மும்மொழி கொள்கைன்னு திணிப்பீங்களான்னு நான் கேட்கிறேன். நாங்க நீங்க 90 மார்க் எடுத்த பையன் நான் பார்த்து 30 மார்க் எடுத்த பையன் நல்லா படின்னு சொல்ற மாதிரியே இருக்குது. நீங்க யாருக்கு நீங்க அட்வைஸ் பண்ண வந்திருக்கிறீங்க? நீங்க PM ஸ்ரீ திட்டத்திலையும் புதிய கல்விக் கொள்கையிலும் இந்த தேசிய கல்விக் கொள்கையிலும் இணைந்த உத்தரப்பிரதேசோட நிலைமை என்ன, பீகாரோட நிலைமை என்ன, எல்லாமே டேட்டா இருக்குது. என்ன டேட்டா இருக்குது? உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட 26,000 அரசு பள்ளிகளை மூடி இருக்கிறது. யாரோட டேட்டா? நான் சொல்ற டேட்டாவா? நாடாளுமன்றத்தில் பாஜக அமைச்சர் சொன்ன டேட்டா. மறுக்க முடியுமா? நாங்க ஸ்கூலை அதிகப்படுத்தியிருக்கோம் தமிழ்நாடு, டேட்டா இருக்குது. நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் டேட்டாவோட நம்பரோட சொல்றேன். 15,000 தனியார் பள்ளிகளை திறந்திருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத். நீங்க யாருக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பீகார்ல இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டதுனால என்ரோல்மெண்ட் ரேஷியோ குறைஞ்சு போச்சு. நீங்க யாருக்கு வந்து அட்வைஸ் பண்றீங்க? இன்னைக்கு என்ன சொல்றாரு மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் சகோதரர்? என்ன சொல்றாரு? பிரஸ் மீட்ல பகிரங்கமாக ஒரு பொய்யை சொல்கிறார். கொஞ்சம் கூட அவருக்கு அந்த தயக்கம் இல்லை. ஐயோ ஒரு பொய்யை சொல்றோமே அப்படிங்கிற வருத்தம் இல்லை. என்ன சொல்றாரு? PM ஸ்ரீ திட்டத்தில் 100 விழுக்காடு நிதியும் ஒன்றிய அரசு தருதுங்கிறார். ரிப்போர்ட் என்ன? ஒன்றிய அரசோட ரிப்போர்ட் என்னங்க? ஒன்றிய அரசோட ரிப்போர்ட் நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஃபேக்ட் செக்ல இருந்து என்ன கொடுத்திருக்காங்க? யார் கொடுத்தா? அவங்க டைப் பண்ணி போட்டதா? ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்போர்ட். 60 விழுக்காடு 40 விழுக்காடு ஸ்டேட் கவர்மெண்ட், 60% ஒன்றிய அரசு, அதுவும் 5 ஆண்டுகளுக்கு. அப்ப நீங்க திருப்பி எதை ட்ரை பண்றீங்க? நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க மொழி என்பது எங்கள் தாய்க்கு நிகரானது, எங்கள் உயிருக்கு நிகரானது. எத்தனை கேள்விகள் இந்த விவாதத்தில் வச்சுட்டு இருக்கிறோம்? இவ்வளவு நாளா ஊடகங்களை ஒரு கேள்விக்கு பதிலுக்கா விருப்பப்பட்ட மொழியை படிக்கலாங்க. நான் கேட்கறேங்க, தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளை போஜ்புரி படிக்கணுங்குது. முதல்ல நான் என்ன கேட்கறேன்? பிரெஞ்சு படிக்கணும். நீங்க படிக்க விட்டுருவீங்களா? ஜெர்மன் படிக்கணும், படிக்க விட்டுருவீங்களா? என்ன சொல்றீங்க? அதெல்லாம் அந்நிய மொழி. இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒன்று. சரி, இந்திய மொழிகளில் ஒன்று சார். மராட்டி படிக்கணும். கேள்வி கேட்றேன். ரைட் சார். ஆனா ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். நீங்க பேசுற வரைக்கும் நான் பொறுமையா கேட்டேன், குறிச்சு வச்சுங்க. போஜ்புரியோ மராட்டியோ படிக்கணும். நீங்க அனுமதிச்சிருவீங்களா? என்ன சொல்ல வரீங்க? தமிழ்நாட்டில் CBSE ஸ்கூல்ல தமிழ் கட்டாயம். நான் என்ன கேட்கிறேன்? இவர் சொன்னார்ல தமிழ் கட்டாயம்னு மோடிஜி வந்த பிறகு ஆக்கினார்னு. கேந்திரிய வித்யா ஸ்கூல்ல என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? கேந்திரிய வித்யாலயா ஒன்றிய அரசுடைய பள்ளி தானே. 6ஆம் வகுப்பிலிருந்து சமஸ்கிருதம் கட்டாயங்க. சமஸ்கிருதத்துக்கு எனக்கு புரியவே இல்லை. சமஸ்கிருதம் படிக்கணும்னா என்ன? சமஸ்கிருதத்தை நீங்க கட்டாயமாக்குறீங்க. 6லிருந்து 8 வரை நல்லா கேட்டுக்கங்க கார்கே. 6லிருந்து 8 வரை ஹிந்தி ஆல்ரெடி கட்டாயம், மஸ்ட். 6ஆம் வகுப்புக்கு மேல சான்ஸ்கிரிட் மஸ்ட், கட்டாயம். 6, 7, 8 3 வகுப்புகளுக்கு மட்டும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தமிழை சொல்லிக் கொடுக்கலாம். அதுவும் இத்தனை ஆசிரியர், இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் வேணும்னு கேட்டா மட்டும்தான். ஒட்டுமொத்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கும் சேர்த்து ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்லை. அப்ப தமிழ் ஆசிரியர்களே நியமிக்கல. எப்படி படிப்பு? நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன், நீங்க சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்கி வச்சிருக்கீங்க. அதை கேட்கறதுக்கு உங்களால் நான் திருப்பி கேள்வியில ஒரு விஷயமா அடிக்கிறேன். ஒரே மொழி கொள்கையாக இருக்கக்கூடிய குஜராத்தில் ஹிந்தி மட்டும் பயிலக்கூடிய குஜராத், ஹிந்தி மட்டும் பயிலக்கூடிய உத்தரப்பிரதேசம், ஹிந்தி மட்டும் பயிலக்கூடிய பீகாருக்கு நீங்க நிதியை கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டுக்கு நிதியை நிறுத்தி வைக்கிறீங்க. இது முதல் கேள்வி. இரண்டாவது, உங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட உத்தரப்பிரதேசமோ பீகாரோ வளர்ச்சி அடையவில்லை. அவங்க என்ரோல்மெண்ட்ல பின்தங்கி இருக்கிறாங்க. ஒன்றிய அரசுடைய டேட்டா. நீங்க அரசு பள்ளிகளை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் அரசு பள்ளிகளை கூடுதலாக திறந்து கொண்டிருக்கிறோம். நீங்க எந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேட்கலாம். விஜய் அவர்கள் இருமொழியை ஆதரிக்கிறார், கொள்கை பிரகடனத்திலேயே எல்லாம் சொல்றாரு. ஆனா அவர் நடத்துற பள்ளியில மும்மொழி கொள்கை இருக்குன்னு அண்ணாமலை ஒரு ஆதரவு வெளியிடுறார். முதல்ல ஒரு திருத்தம். அண்ணாமலை வச்ச நரேட்டிவ் தப்பான விஷயம். விஜயண்ணா CBSE ஸ்கூல் நடத்தலை. அவர்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டை லீஸுக்கு கொடுத்துருக்காரு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு. அந்த ட்ரஸ்ட்டு தான் நடத்துது. நேற்றுக்கு பேசும்போது நாங்களும் அதை கேட்டோம். அவர் பேசும்போது முதல் நரேட்டிவ் எப்படி வச்சார்னா, விஜய் CBSE ஸ்கூல் நடத்துகிறார் அப்படின்னு தான் அவர் நரேட்டிவே செட் பண்ணுறாரு. கடைசியாக முடிக்கும் போது அந்த லேண்டை லீஸுக்கு கொடுத்துருக்காருங்க. அவர் சொல்லி முடிச்ச அடுத்த 2வது நிமிஷம் எல்லா நியூஸ்லையும் பிரேக்கிங் நியூஸ் ஆகிடுச்சு. விஜய் CBSE ஸ்கூல் நடத்துகிறார் அண்ணாமலைன்னு போட்டு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? உண்மையே கரெக்டாக சொல்லுங்கள். அதில் என்ன பிரச்சனைன்றா, அவர் நடத்தவில்லை. இதை நான் மறுபடியும் இது மூலமாக சொல்கிறேன். அவர் நடத்தவில்லை. அவரோட லேண்டு
ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கு. அந்த ட்ரஸ்ட் மூலமாக மட்டுமே நடக்கப்படுகிறது இது. சரி, இவ்வளோ தூரம் அவர் வந்து விஜய்னா பற்றின ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்ல. 2008 ஓசூரில் ஒரு ஊராட்சி மன்றத்திலேருந்து ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. அதை பற்றியும் சொல்லலாமே. அது வந்து இருமொழி கொள்கை கொண்ட ஒரு ஸ்கூல் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அதை பற்றி எதுவும் வாயே திறக்காமல் இருக்காரு. ஸோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாரு அப்படின்னா, நல்லதையும் பேசணும் கெட்டதையும் பேசணும் அப்படின்னா அந்த விஷயத்தையும் எடுத்து சொல்லணும்ல. அதை மறைச்சு இதை மட்டும் சொல்கிறாரு. அப்படி பார்த்தா பல அரசியல் தலைவர்கள், பல அரசியல் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து ஸ்கூல் நடத்துகிறாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல். அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் இதை மட்டும் எடுத்து நீங்கள் எதுக்கு தனிப்பட்ட முறையில் இவரை மட்டும் ஏன் பின் பாயிண்ட் பண்ணுறீங்கன்னு என்னோட கொஸ்டின். இல்லை திமுக அமைச்சர்களையும் எம்பிக்களை கூட சார் டேட்டாவோட ப்ரூஃபோடலாம் சொல்லி வார்த்தையில் தானே சார் சொல்லிட்டு போனார் வெறும்னா. இது எதுக்கு ப்ரூஃப் மட்டுமே எடுத்து காட்டுறீங்க, இங்கே பார்த்தீங்களா அப்படின்ட்டுன்னு. அது வெப்சைட்லேயே இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டில் போய் பார்த்தா அந்த வெப்சைட்லேயே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஆர்மையாக பார்த்துட்டு போயிடலாம். அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் பெரிய ஏதோ சிபிஐ ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தா மாதிரி இங்கே பாருங்கள் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் என்ன கேட்குறோம், தேவையில்லாமல் ஒருத்தரோட குட்வில்ல டேமேஜ் பண்ணுறீங்க. ஒரு சின்ன குறிப்பிட்ட தயவுசெய்து இல்லை, இது ரொம்ப முக்கியமான விவாதம். ஏன்னா ஒரு மொழி சார்ந்த விவாதம் இல்லை. இது எப்படி ஆயிடுதுன்னா, இவர் ஏன் கிள்ளிட்டார், இவர் ஏன் நுள்ளிட்டார், அவர் ஏன் ஸ்கூல் வச்சிருக்காரு, இவன் ஏன் கடன் நடத்திருக்காரு, இது இல்ல. ஒரு நிமிஷம், அவங்க கேள்வி டைவர்ட் பண்றாங்க. பாஜகவினுடைய அந்த அவங்க அந்த திசை மாற்றும் அரசியலுக்கு இந்த அரங்கு இரையாகி விடக்கூடாது. நான் பணிவோட கேட்கிறேன். பிரச்சனை தமிழுக்கு பேராபத்து. நோக்கத்தை கேள்வி இல்லங்க, இருமொழி தான் வேணும்னா இல்லங்க, சிபிஎஸ்சி உங்க பிள்ளைங்க மும்மொழி கத்துக்குதுன்னு இல்ல. மும்மொழி யாரும் கத்துக்கு? அங்க தமிழ் கட்டாயங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்க, அங்க தமிழ் மஸ்ட். இது வந்து நான் சொல்றேன், இது பிரச்சனை அல்ல. நான் ஒரு வாதத்துக்கு கேட்குறேன். இங்கே இவங்க யாரெல்லாம் கை காட்டுறாங்களோ இவங்க எல்லாம் நாளைக்கே சிபிஎஸ்சி ஸ்கூலில் மூடிட்டாங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டை பிரித்து கொடுத்துருவீங்களா தனியா? இல்லை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இனிமேல் முழுக்க தமிழ் தான் ஆட்சி மொழின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டுக்கான எல்லா நிதியும் கொடுத்துருவீங்களா? எது வாதம்? அது அல்ல பிரச்சனை, அதல்ல. நீங்கள் ஒவ்வொரு முறையும் தனிநபர்களை காட்டி தவறு. நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ தனி மனித தாக்குதலாக இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க தெரியுமா? அதை முக்கியமா எப்படி சொன்னா திசை திருப்பப்படும்னு அதை தான் நாங்கள் இப்போ எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இப்போ முக்கியமா இப்போ அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு, நாகராஜன் சொல்லிட்டு இருந்தாரு, நாங்கள் வளர்ச்சிக்கான பாதையில் கொண்டு செல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன டேட்டா மட்டும் நான் கொடுத்துட்றேன். இவங்க பண்ண இந்த வாட்டி இதில் நீங்கள் எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 1700, இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் மூலமாக ஆர்டிஐ போட்டு எடுத்த டேட்டா. 1774 கோடி சான்ஸ்கிரிட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. தமிழுக்கு வெறும் 22 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தெலுங்கு கன்னடத்துக்கு வெறும் 3 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன நான் சொல்லிடுறேன். இவர்கள் வளர்ச்சின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக 2038-40 தான் 50% டச் பண்ண போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த இருமொழி கொள்கை மூலமாக ஜிஆர்இ ரேஷியோ வந்து 52% ஆல்ரெடி டச் பண்ணியாச்சு. இவங்க இங்கே ஹிந்தி படித்தவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க வேலைக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிறவன் யாரும் யூபிக்கோ இல்லைன்னா குஜராத்துக்கோ வேலைக்கு போகல. அவன் எங்கே போயிட்டு இருக்கான்? ஒரு படி தாண்டி வெளிநாட்டுக்கு, யூஎஸ், சிங்கப்பூர், மலேசியா, அங்க ஆஸ்திரேலியான்னு வேலைக்கு போயிட்டு இருக்கான். இங்க வளர்ச்சி வந்து சாதிச்சதை வச்சு நீங்க பார்க்கணுமே தவிர சாதிக்க போறதை வச்சு நாங்கள் வளர்ச்சி கொண்டு வரோம்னு சொல்ற பாயிண்ட்ல இல்ல. இது இன்னொரு பாயிண்ட் இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். ஏன்னா இது வந்து தமிழ் என்பது வந்து மற்ற லாங்குவேஜ் மாதிரி கிடையாது. நீங்க எங்கேயுமே நீங்க கன்னடா, மலையாளம் அப்படின்னு, ஹிந்தி அப்படின்னு யாரும் பேர் வச்சுக்கிறது இல்லை. ஆனா தமிழை தன் பேராவே வச்சுக்கிற ஒரு மாநிலம் இந்த இடம். தமிழை சுவாசிக்கிறவங்க, தமிழ் செல்வன், தமிழ் பேர் மொழியே பேரா அடையாளத்தை பற்றி கொண்டு இருக்கிற வாழும் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்துல முடிச்சிடுறேன்னா, திரும்ப திரு நாகராஜ், இங்க கொள்கை சார்ந்து பேசப்படுது, புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கணுமா இல்லையான்னு பேசப்படுது. ஆனா இவங்களுடைய பையன் எங்க படிக்கிறான், இவன் என்ன ஸ்கூல் படிக்கிறான், என்ன பாடம் எடுத்திருக்கான்றது இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி ஏன் பாஜக பண்ணுது சார்? இது டிஎன்ஏ ஆராய்ச்சி இல்லை. நீங்க பொதுவெளியில என்ன பேசுறீங்க, உங்களுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, உங்க குடும்பம் வந்தா நீங்க எவ்வளவு கேர் எடுத்துக்கிறீங்க, அதே ஏழை குழந்தைகள் வந்தா என்ன கேர் எடுத்துக்கிறீங்க, அதான் எங்க தலைவர் கேட்கிறாரு. இப்போ அவரு நடிகர் விஜய் பேசின குறித்து பேசினார். நடிகர் வந்து பேசுறாரு, அவருடைய தந்தை நடத்துகிற ட்ரஸ்ட், அவர் தந்தை இருக்கிற ட்ரஸ்ட்ல இவருடைய லேண்டை கொடுக்கிறார். அவருடைய பேர்ல தான் அந்த பள்ளிக்கூடம் இருக்கு. அதனால அதைத்தான் தலைவர் சுட்டி காமிக்கிறார். தனி மனித தாக்குதல் இல்லை. இதே வந்து அவரை பற்றி ஒரு வீடியோ வந்தப்ப கூட, விமானத்தில் வருவதே கூட அதை வந்து கடுமையாக கண்டிச்சு அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சு எங்களோட தலைவர்.
அதனால அது வந்து பொதுவெளியில யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வதில்லை. அரசியல் ரீதியா அவர் சொல்ற கருத்துக்கு காரணம் அது தவறாக சொல்லப்பட்டது. விஜய் அண்ணா நடத்துகிறார்னு தவறாக சொல்லப்பட்டது. அதுதான் இங்க வந்து நரேட்டிவ் ஆயிடுச்சு. கேட்ட கேள்விகளுக்கு பாருங்க, அவர் கொடுத்த லெட்டர் அந்த ட்ரஸ்டோட அவங்க அப்பா பேர்ல இருக்குது. அது அவங்க அப்பா நடத்துறாங்க. பல விஷயங்கள் அப்பாக்கள் நடத்துவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வந்து பாஜகல இருக்காரு, அவங்க அப்பா வந்து காங்கிரஸ்ல இருக்காரு. அப்ப அதை முடிச்சு போட்டு பேச முடியுமா? இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் பத்தி பேசுங்க. அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்காரு. அவர் கொள்கையை எடுத்து வச்சு நீங்க பேசுங்க. அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். ஒரே நிமிஷம் பாருங்க. அவர் தந்தைக்கு மகன் இடம் கொடுத்திருக்காரு. கொடுத்திருக்கப்ப தெரியாதாங்கிறதா கேள்வி. நீங்க இத குறித்து பேசறப்ப நீங்களே இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், நான் அந்த செங்கல்சூளை பத்தி பேசணுமா, அண்ணாமலையோட மச்சான் செங்கல்சூளை பத்தி, அதல்ல விவாதம். நான் என்ன கேட்கிறேன், நான் ஒரு கேள்வி கேட்டேன். மரியாதைக்குரிய என்னுடைய மூத்த சகோதரர் ரி.கே. நாகராஜன் அவர்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். 4 கேள்வியை கரெக்டா அட்ரஸ் பண்ணிருக்கேன், அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. நாகராஜ், அதாவதுங்க, மும்மொழிய கொள்கை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டதுன்னு அமைச்சர் தெளிவுபடுத்திட்டார். அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, நான் அவர் ஒரு கொஸ்டின் கேட்கணும் செந்தில் அவர்களை, அதுக்கு அவர் பதில் சொல்லல. தமிழ்நாட்டில் 2 மொழி கொள்கையை வைக்கிற நீங்க லிங்குஸ்டிக் மைனாரிட்டியில ஆங்கிலமும் அவர்கள் உருதும் படித்தார்கள் என்றால் அங்கு தமிழ் புறக்கணிக்கப்படுகிறதா இல்லையா? தமிழ்நாட்டில் அதுபோல எத்தனை பள்ளிகள் இருக்கிறது? தமிழ்நாட்டை ஒட்டிய பகுதியில் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ள பள்ளிகளில் லிங்குஸ்டிக் மைனாரிட்டியில தமிழ் முழுமையாக புறக்கணிக்கப்படுகிறதா இல்லையா? அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அது புறக்கணிக்கப்படாது என்பதற்காகத்தான் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் பேசி முடிச்சிட கொஸ்டின் உள்ள வாங்கிக்கங்க. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பாடங்கள் இருக்க வேண்டும் என்று மோடிஜி கொண்டு வந்திருக்காரு. இது யார் மீதான அக்கறை? தமிழ் மொழி மீது இது எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கா சார்? இது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் சார். தமிழ்நாடு இருக்குதா சார்? சார், கேந்திர வித்யாலயில நேத்தே சொன்னாங்க, கேரள வித்யாலயம் தமிழ் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டதுன்னு. நீங்க வந்து என் மீது வழக்கு கூட போடலாம் சார். நான் சேலஞ்ச் பண்றேன். கேந்திரிய வித்யாலயால சமஸ்கிருதம் மஸ்ட், தமிழ் மஸ்ட் இல்ல, கட்டாயம் அல்ல சார். திருப்பி நான் உங்கள் எல்லோரும் மீது மரியாதை வைத்து பேசுறேன். நீங்களும் சேர்ந்து தமிழுக்காக பேசுங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு எதிர்ப்பு கேட்டீங்க. நான் கேட்ட ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. டிஃபரண்ட். நீ ஒன்னு புரிஞ்சுக்கங்க மிஸ்டர் செந்தில். நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கங்க. கேந்திர வித்யாலயோட பர்பஸ் டிஃபரண்ட். என்ன டிஃபரன்ஸ்? அதனுடைய அது எல்லா நாடுகளிலும் இருக்கிறது, உலக நாடுகளில் இருக்கிறது. நீங்க தயவு செய்து அதை கம்பேர் பண்ணாதீங்க. நாம ரீஜனல் குறித்து பேசுறோம், தமிழ்நாடு குறித்து பேசிட்டு இருக்கோம். மொழியை படிச்சுக்குவாங்க. தமிழ்நாடு குறித்து பேசுங்க. சமஸ்கிருதம் ஏன் சார் கேந்திர வித்யாலய கட்டாயம்? ஹிந்தி கூட ஓகே சார். ஹிந்தி ஓகே, இங்கிலீஷ் கூட ஓகே சார். சமஸ்கிருதம் ஏன் கட்டாயம் கேந்திர வித்யாலயம்? அதை மட்டும் சொல்லுங்க சார். நீங்க பாருங்க, நீங்க விருப்பமான பாடங்களை எடுத்து படிக்கலாம், தெளிவா சொல்லியாச்சு. தமிழ் படிக்கலாம் சொல்லியாச்சு. அவங்க விருப்பப்பட்டா படிக்கலாம், விருப்பப்படாட்டி வேற பாடங்களை படிக்கலாம். கேந்திர வித்யாலயால நீங்க சொல்ற மாதிரி அந்த குழந்தைகள் பெற்றோர்கள் விரும்பி முடிவெடுத்தால் அது மாற்றப்படும். அது ஒண்ணு சந்தேகமே இல்லை. உங்களுக்கு எந்த வகையிலும் யாரையும் கட்டாயப்படுத்த, எந்த வகையிலும் திணிக்கல. புதிய கல்விக் கொள்கையில எந்த மொழி திணிக்கப்படுதுன்னு சொல்லுங்க மிஸ்டர் செந்தில். நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் புதிய கல்விக் கொள்கையில எந்த மொழி திணிக்கப்படுகிறதுன்னு சொல்லுங்க. நான் முடிக்க, நீங்க முடிக்க நான் சொல்றேன் சார். நான் என் வாதம் இல்ல. எஸ், யூ ஆர் ரைட். என் வாதம் அல்ல சார், என் வாதம் அல்ல. உங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன வாதத்தையே சொல்றேன். ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல 3வது மொழி எது? ஹிந்தி. ஒரு 2 மொழி கூட கிடையாது, ஒரே மொழி தான் அவன் படிக்கிறான். இன்னைக்கு சாயங்காலம் சார், இந்த 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னது, இன்று மாலை சொன்னதுக்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவன் விருப்ப சார். அது இல்ல சார், அவனுக்கு விருப்பம் இருக்கா, எங்களுக்கு விருப்பம் இருக்கா? தமிழ்நாட்டுக்காரருக்கு விருப்பம் இருக்க கூடாதா? சொல்றேங்க. இல்ல சார், இது மும்மொழி தான் வரும். இல்ல அவர் கேக்குறாரு, மும்மொழி தான் வரும். குஜராத்தி, ஹிந்தி, ஆங்கிலம், மற்ற மொழிகளை அளித்திருக்கிறது. 3 மொழி இருக்கிறது. 3 மொழியை மக்கள் படிச்சிட்டு இருக்காங்க. படிக்கலன்னு உங்க தலைவர் சாயங்காலம் சொல்லிட்டாரு. 3 மொழி இருக்கிறது. நீங்க ஏதோ அறகுறையா காதுல வாங்கிட்டு அறகுறையா அண்ணாமலை சொல்லிக்காரப்பா. நீங்க அண்ணாமலை சொல்றீங்க, என்ன கேட்காதீங்க. தேசிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை குறித்து பேசுங்க. ஒரு நிமிஷம் சார், உள்வாங்கி சொல்லுங்க. தேசிய கல்விக் கொள்கையில 3 மொழி, குஜராத்தி, ஹிந்தி, ஆங்கிலம் விருப்பப்பட்டு படிக்கலாம். இங்கேயும் பெற்றோர்கள் சேர்ந்து முடிவு செய்து இந்த மொழி வேண்டும் என்று விருப்பப்பட்டால் அந்த மொழியை கொண்டு வர முடியும். நான் சொல்ற ஒரே ஹைலைட் என்ன கேட்டீங்கன்னா, 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் எல்லா பாடங்களையும் படிக்கிறார்கள்.
அதுதான் சிறப்பு. சரி, அந்த சிறப்பு சமச்சீரில் இல்லை. கேப்போம் திரு மதிவாணன்ட்ட. அவங்க மும்மொழி அப்படின்ற இடத்துல இன்னொரு மொழி எது வேணா இருக்கலாம் அப்படின்னு மத்திய அமைச்சர் தெளிவுபடுத்துறார். ஆனா அது ஹிந்தி தான் அப்படின்னு நம்ம இங்க தமிழ்நாட்டில் சொல்றோம். போராட்டத்தில் கூட இது ஹிந்தி திணிப்பு தான் அப்படின்றோம். நீங்க எது வேணா எடுத்துங்கன்றார். அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பதில் சொல்லணும். கல்வியை வந்து அங்கீகரிக்கிறாரு, கல்விக்கு வந்து வளர்ச்சி கொடுக்குறாருன்னு சொல்கிறாருல்ல. இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ சார் நிதி ஒதுக்கிருக்காங்க கல்விக்கு? கடந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்டுக்கும் கல்விக்கான நிதி ஏன் குறைச்சிங்க? சரி, சிறுபான்மை படிக்கிற பள்ளிக்கு வந்து எவ்வளவு நிதி குறைச்சிருக்கீங்க? இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போது அமைதியா இருந்தா இந்த கேள்வியை குறிச்சு வச்சுக்கிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. 2.53% இந்த வாட்டி கல்விக்கான பட்ஜெட்ல நிதி சிறுபான்மைக்கான கல்வி நிதி 1145 கல்விக்கான நிதியை குறைச்சிருக்கீங்க. நான் வேற எவ்வளவு இருக்குது? ஒரு நிமிஷம் நான் இப்ப கேக்குறேன். அவர் வந்து வேற ஒரு லாங்குவேஜ் படிச்சுக்கினாரு. இருமொழி கல்வியில படிச்சு ஐபிஎஸ் ஆனாரா இல்ல மும்மொழி கல்வியில படிச்சு ஐபிஎஸ் ஆனாரா ஒருத்தர்? இப்ப ஆக்ஸ்போர்டுக்கு போனார்ல, தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது. இப்போ ஆக்ஸ்போர்ட் போய் படிச்சாரு. அவரு போய் மும்மொழிகள்ல படிச்சு ஆக்ஸ்போர்ட்ல படிச்சுட்டு வந்தாரா, மலையாளம், ஹிந்தி, தெலுங்குல படிச்சுட்டு வந்தாரா, இங்கிலீஷ்ல படிச்சுட்டு வந்தாரா? அதெல்லாம் क्वेश्चन இல்ல. தமிழ்ல பேசுறீங்களே, தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது. பதில் சொல்லுங்க சார். இல்ல நான் சொல்றேன், பிரெஞ்சு கூட எடுத்துக்கறாங்க. மும்மொழி இருந்தா ஹிந்திக்கு பதிலா பிரெஞ்சு எடுத்துக்கறாங்க. நான் சொன்ன கேள்விக்கு பதில் கேளுங்க. ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். ஒரே ஒரு சின்ன குறிக்கோள் தான் நீங்க தொடருங்க. அப்படி கிடையாது, ரொம்ப தெளிவா இருக்குதுங்க. அதுல ஏதேனும் இந்திய மொழிகளில் ஒன்று, தயவு செய்து அதுதான் ஸ்கீம். ஏதேனும் இந்திய மொழிகளில் ஒன்று, பிரெஞ்சோ ஜப்பானீஸோ நீங்க படிக்க முடியாது, ஜெர்மன் படிக்க முடியாது, நீங்க படிக்க முடியாது. சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்றேன். நான் ஹிந்தின்னு இதுல ஸ்பெசிஃபை பண்ணல. இல்ல அதுதாங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன், போஜ்புரி படிக்கணும். போஜ்புரி படிக்கணும் ஒரு குழந்தை கேக்குங்க. ஒரே வகுப்புல 40 குழந்தைங்க இருக்கு. ஒரு குழந்தை போஜ்புரி, ஒரு குழந்தை மராட்டி, ஒரு குழந்தை ராஜஸ்தானி, ஒரு குழந்தை வந்து பெங்காலி படிக்கணுங்குது. நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்களா? எளிமையா கேக்குறேன். சமஸ்கிருதத்துக்கு 1500 கோடி நிதி ஒதுக்கி இருக்கீங்களா? அதே மாதிரி சகோதரர் சொல்ற மாதிரி இந்திய மொழிகள்ல 22 மொழிகளுக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க வர. நான் நேரடியா சொல்றேன். நிதியா ஒதுக்கல, எப்படி நீங்க ஒதுக்குறீங்க? ஓகே சரி, சிம்பிளா சொல்றேன். கேப்போ எப்படி வளர்த்துறீங்க சார்? சரி கேப்போ எங்க சம்பளம் கொடுப்பீங்க? கேப்போ எங்க பள்ளிக்கூடம் அமைப்பீங்க? கேப்போ என்ன இதெல்லாம்? ரைட். இது அரசியல் ரீதியான ஒரு போரா மாறிடுச்சா? இருமொழி விசஸ் மும்மொழி. அதுல விஜய் சேஃப் ஜோன் ஆடுறாரோ? சார் இது அரசியல் ரீதியான போராட்டம் இல்லை சார், இது ஒரு எமோஷனல் பாண்டு. அதை புரிஞ்சுக்குங்க. தமிழ் அதான் சொல்கிறேன்ல, நான் ஃபஸ்ட்டு பதிலே சொல்லிட்டு இருந்தேன். தமிழ் என்பது நம்மளோட கலந்து மூச்சு விடுற மாதிரி பேர் முதக்கணும் தமிழ்னு வைக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு மொழி சார் அது. அதில் வந்து இது ஒரு அரசியல் ரீதியாக யார் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். யார் இப்போ ரொம்ப சிம்பிளாக அண்ணா வந்து நாங்கள் வளர்ச்சி கொடுக்குறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், நீங்கள் இந்தியை எதிர்க்கிறீங்கன்னு சொல்கிறாரு. இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இந்தி படிக்கிறோம். ஹிந்தி பிரச்சார் சபான்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி டீட்டெயில் ஒரு 2 நிமிஷத்துல சொல்றேன். 1960 சொல்லுங்க. இந்தி திணிப்பு கார்கே, இந்தி திணிப்பு எங்கன்னு சொல்லுங்க சார். நீங்க தான் சார் அதை பண்ணிட்டீங்க. வரேன் சார், அதுக்கு திணிப்புன்னு சொல்லுங்க சார். நீங்க என்ன பேச விட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். நீங்க இந்தி எதிர்ப்புன்னு சொல்றீங்களா? இந்தி எதிர்ப்பு இருந்துச்சுன்னா இந்திய பிரச்சார சபான்னு ஒன்று வச்சு வருஷத்துக்கு 1,28,000 பேரை படிக்க விட மாட்டாங்க. அப்பவே வந்து அந்த இந்திய பிரச்சார சபா எப்படி இங்க விட்டுருக்காங்க? எதிர்த்திருப்பாங்களே, யாராவது எதிர்த்தாங்களா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னொரு மொழி வாய்ப்பு. இப்ப வரேன் சார். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். தமிழ்நாட்டில் வந்து 9800 ஸ்கூல்ஸ் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கு. இப்போ அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில்
மூணாவது மொழியாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு நல்ல ஸ்கூல் வச்சுப்போமே, அந்த ஸ்கூலில் போயிட்டு என் குழந்தைய சேர்க்கறதுக்கு நான் போகிறேன். அந்த ஸ்கூலில் என்ன கேட்குறேன், என்னோட தாய்மொழியான கொங்கணி எனக்கு வேணும், மூணாவது மொழியாக நான் போய் கேட்குறேன். எத்தனை பேர் கொங்கணி இருப்பான்? அப்போ அந்த ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தை யூகேஜியோ எல்கேஜியோ சேர்க்கும்போது நல்ல ஸ்கூலாக இருக்கும், ரேங்க்டு ஸ்கூலாக இருக்கும், அந்த ஸ்கூலில் படித்தா என் குழந்தை நல்லா படிக்கணும், எல்லாருமே பிராண்டிங் பார்க்குறாங்க, ஒரு குட்வில் பார்க்குறாங்க ஸ்கூலுக்கு. அப்பா அம்மா கூட்டு போகும்போது, சாரி சார் உங்கள் தாய்மொழி படிக்க கொங்கணிக்கு இங்கே டீச்சர்ஸ் கிடையாது, ஹிந்தி இருக்குது, ஏன்னா அது பரவலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வரும்போது அதை வேணால் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு. கொங்கணி தான் நம்ம தமிழ் தாய்மொழி தானே, நம்ம வீட்டில் பேசி கற்றுக்கலாம், ஹிந்தி எடுத்துகிட்டு போட்டோம், இந்த லாங்குவேஜுக்காக நம்ம ஸ்கூலை மாற்ற வேணான்ற ஒரு சூழ்நிலை வரும். இதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இன்டைரக்டாக நீங்கள் திணிக்கிறீங்கன்னு சொல்ல வரோம். புரிஞ்சுக்குங்க. அவங்களோட இப்போ ஒண்ணுமே இல்லை இந்த வருஷம். சார் நான் கேட்குறேன், அதை தான் சார் சொல்கிறேன். இப்போ அவங்களோட பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு சொன்னார் இல்லையா, சமஸ்கிருதத்துக்கு 1074 கோடி, தமிழுக்கு 22 கோடி, கன்னடா தெலுங்குக்கு 3 கோடி. அவங்களோட வளர்ச்சி சொல்றீங்க இல்லையா, அந்த வளர்ச்சி ஒரு இடத்துலயும் ஒரு தனிப்பட்ட முறையில திணிப்பாக வருது. இது இப்ப இல்ல, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கொண்ட ஆந்திரா, கர்நாடகா இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஹிந்தி தான் 3வது மொழியாக பல பேர் எடுத்திருக்கிறதா ஒரு ஸ்டாட் சொல்லுது. சரி, ஓகே. திரு செந்தில்வேல் இறுதிகள் சுருக்கமாக மட்டும் ஒரே ஒரு இதாங்க, 2-3 செய்திகள் நான் சொல்லிட்டேன், அதுக்கு பதில் சொல்ல அவர் சகோதரர் பரவாயில்ல இருக்கட்டும். ஒரு பொய்யை திருப்பி சொன்னாங்க, அதை நேற்று அமைச்சர் உடைச்சிருக்காரு. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க, ஆனால் ஒத்துக்கல, நாங்கள் ஒரு கமிட்டி. ஆமாம், நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கொண்டீர்கள் என்று தலைமைச் செயலாளர் கடிதம் அனுப்பி விட்டார்னு ஒரு கடிதத்தை காட்டினாங்க. அந்த கடிதத்தில் தெளிவாக இருக்கிறது, நாங்கள் ஒரு கமிட்டி என்ன செய்வோம், ஃபார்ம் பண்ணுவோம், அந்த கமிட்டியுடைய பரிந்துரையின் அடிப்படையில் முடிவு செய்வோம். இப்போ அதை விட்டுட்டாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்ன போய்க்கு நேற்று அமைச்சர் ஆர்ப்பாட்டத்தில் தெளிவாக பதில் சொல்லிவிட்டார். இது நாங்கள் சொன்ன பதில் தர்மேந்திர பிரதான் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு, ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு see that the state responded with a modified MOU wide letter dated wherein key paragraph referring to the implementation of NEP 2020 in entirety has been dropped. அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு MOU அனுப்பியிருக்கிறாரு, அதுல இதை நீக்கிட்டு நீங்க எனக்கு அனுப்பியிருக்கிறீங்கிறார். அப்ப தமிழ்நாடு எந்த இடத்திலும் நீங்க கொடுத்த MOU அக்செப்ட் பண்ணல. முதல்ல திருப்பி தவறான தகவல்களை தயவு செய்து பரப்பாதீர்கள், தமிழ்நாட்டோடு விளையாடாதீர்கள். ஓகே. திருச்சிக்கு நான் இறுதிக்கிறது. அவங்க திரும்ப சமஸ்கிருதம் குறித்து பேசுறாங்க. பல்கலைக்கழகங்களுக்கு ஒழுக்கப்பட்ட நிதி எத்தனை மாநிலங்கள்ல எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எவ்வளவு தமிழ் பல்கலைக்கழகங்கள் இருக்கிறதோ அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எவ்வளவு தெலுங்கு பல்கலைக்கழகமோ அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறதோ அதை ஒட்டித்தான் இருக்கும். தமிழ்நாட்டில் இங்க இல்ல, இங்க வந்து சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இல்ல, ஆனா கேரளாவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு. அதனால எண்ணிக்கையை அதுக்கு அவ்வளவு தொகையான்னு கேக்குறாங்க சார். ஆமாங்க, இருக்கிற எண்ணிக்கையை பொறுத்தாங்க ஒதுக்க முடியும். எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கோ அதான ஒதுக்க முடியும், அதுக்கு ஒதுக்க முடியும். அவ்வளவு பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது வளர்க்கறேன்னு சொல்றீங்க, ஆனா சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறேன்றீங்க. நீங்களே முரணா பேசுறீங்க சார். யூபிலயும் எம்பிலயும் பீகார்லயும் தமிழ் பள்ளியோட கொண்டு வந்திருக்கோம். நான் கொண்டு வந்திருக்காத நீங்க செய்யலையே. நான் தான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்ல. நீங்க எனக்கு பாருங்க கார்கே, என்னோட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. இருமொழி கொள்கையில தமிழ் புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்றேன். பதில சொல்லியே செந்தில் சொல்லியே, யாரும் சொல்லியே. சார் ஒரு நிமிஷம், இல்ல நாகராஜ் எளிமையா இது அரசியல் போரா மாறதா நீங்க பாக்கலையா? மொழி இல்லையா? நீங்க கேட்டது நீங்க ஏதோ அண்ணாமலை சொல்றீங்க, தலைவர் சொல்றீங்க, டேட்டாவோட வச்சிருக்கேன் கேள்வி. இல்ல நீங்க அதிகாரப்பூர்வமா கேளுங்க, சும்மா ஓரலா பேசாதீங்க. சார் ஓரலா பேசுறேன், நான் தெளிவா பேசுறேன். சார் குஜராத்லயும் பீகார்லயும் NEP அக்செப்டட் எல்லா ஸ்டேட்லயும் சொல்றாரு. என்ன பேசுறீங்க உங்களுக்கு? அப்ப ஏன் அண்ணாமலை அந்த வாதத்தை வச்சாரு? அப்ப ஏன் அந்த வாதத்தை பண்ணல? அண்ணாமலை பிரஸ் மீட்ல பேசறதுக்காக சொல்லாதீங்க. பாருங்க 3 மொழியை ஏத்துறாங்க குஜராத். நீங்க சும்மா அடிச்சு விடாதீங்க. நான் அடிச்சு விடல சார். அமைச்சரே சொல்லிட்டாரு. ஆமாங்க பாருங்க, அமைச்சர் சொன்னாரு தேசிய கல்வி மூன்று மொழி அங்க இருக்கு. அண்ணாமலை சொன்னார் சார் ஒரே மொழி சாயங்காலம். ஓகே மதிவாணன் ஒரே வரி இறுதி. கல்விக்கான நிதியை குறைச்சிட்டு நான் கல்வியை வளர்க்குறேன்னு சொல்கிறது மிகப்பெரிய நகைச்சுவையோட உச்சம். ஏன் குறைச்சிக்குன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லலை. ரெண்டாவது நாங்கள் என்ன கேட்குறோம்னா, எளிமையாக கடைசி ஒரே லைனில் தான் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது மோடி அவர்கள் பேசின ஒரு வார்த்தை, உங்கள் மாமா வீட்டு காசை நாங்கள் கேட்கல, நாங்கள் கட்டின வரி பணத்தை தான் கேட்குறோன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, ஐயா மோடி அவர்கள் சொன்னது. அதை கொஞ்சம் கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு
நாட்டை நிர்வாகம் பண்ணிங்கன்னா நல்லது எல்லாருக்கும். சரி, ஓகே, பொறுத்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு மொழி போரா, இருமொழி விசஸ் மும்மொழியில் அடுத்து யார் கருத்துக்களை சொல்ல போகிறாங்க, அடுத்து என்ன பரபரப்புன்றது பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருதுகளுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.